அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் vlog தான் பார்க்க போகிறீங்க. இப்போ மணி 11:30 ஆகுது. ஆனால் எப்படி இருட்டிகிட்ருக்கு பாருங்கள். செம்ம மழை வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மதியம் லஞ்ச் நான் என்ன ரெடி பண்ணுறேன் அதிலருந்தே கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரமான காற்றடிச்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சிடலாம். அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். அரிசியை கழுவுற தண்ணியை இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் நான் தனியாக சேர்த்து வச்சுப்பேன். அரிசி கழுவுற தண்ணி, சாப்பாடு வடித்த கஞ்சி, இது ரெண்டுமே முடிக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவேன். மற்ற நாட்களில் நம்ம வீட்டில் நிறைய செடி இருக்குது தெரியும். ஸோ பூச்செடிங்களுக்கு இந்த தண்ணியை ஊற்றினோம் அப்படின்னா பூ நல்லா பூக்கும், செடியும் நல்லா செழிப்பாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார். சிலர் இது வெறும் சாம்பார்னு சொல்லுவாங்க. காய்கள் எதுவுமே போடாமல் வரமிளகாவை கிள்ளி போட்டு வைக்கிற சாம்பார். சைடிஷ் சிக்கன் கொண்டாட்டம். இது நேமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கேரளா ஸ்டைல் டிஷ்ஷாக இது. ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் கொழுந்தனாரும் வாங்கிட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி, வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுறேன். 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. மைதா மாவு ஆட் பண்ணால் தான் அந்த சிக்கன் மேலே கோட்டிங் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சிக்கன் கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸோட அளவையும் குறைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பெசரிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தயிர், லெமன் ஜூஸு இதுவே போதும். ஏன்னா சிக்கன் மேலே அந்த கோட்டிங் மாதிரி தான் அந்த மாவு இருக்கணும். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. சிக்கன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட அதில் தண்ணி அதிகமாக இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊறட்டும். நான் சொன்னலையே சீக்கிரத்தில் மழை வந்துடும் சொல்லிட்டு செம்ம மழை, பயங்கரமாக மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாம்பார் இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சாம்பார் தாளித்து விட்டுடலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுந்து, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான். ஆனால் இதில் காய் எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். சிக்கனுக்கு தேவையானது வெங்காயத்தை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்கு. நல்லா செம்ம மழை பேஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருக்கு. மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. ஓகே, நம்ம சமைக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரெசிப்பியில் மெயினாக கருவேப்பிலை அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா ஒரு கைக்கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம்.
நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்திருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா 10 காஞ்ச மிளகாவை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த காஞ்ச மிளகாய் நல்லா சூடேறி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயும் சாம்பாருக்கு நம்ம பருப்பு வைக்கிற மாதிரி தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொதிச்சதும் ஆஃப் பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருக்கும். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் வந்து இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். மசாலா சிக்கன் எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒன் சைடு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் லைட்டாக கரைஞ்சா போதும். இப்போ சிக்கன் வந்து ஒன் சைட் நல்லா வெந்திருக்கும். அந்த பொரிஞ்சு வர்றதெல்லாம் லைட்டாக அடங்கிடுச்சு. இப்போ சிக்கனை பொறுமையாக திருப்பி விட்டுடலாம். இப்போ ஒன் சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னொரு சைடும் குக் ஆகணும். சிக்கனோட 2 சைட்லேயுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் சூப்பராக மொறுமொறுன்னு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்தாச்சு. பேனில் வந்து நிறைய எண்ணெய் இருந்துச்சு. நான் அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் மட்டும் பேனில் வச்சுருக்கேன். இதில் நம்ம உருவி வச்சுருந்தா கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நம்ம எந்த அளவுக்கு நிறைய ஆட் பண்ணுறோமோ ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த டிஷ்ஷில் கருவேப்பிலை வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வறுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம மேலே தூவி விடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. வெங்காயம் வந்து ரொம்ப குக் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக குக் ஆனால் போதும். இந்த டைமில் நம்ம அந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிளகாய், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க. வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சோயா சாஸ் இல்லை. அதனால் டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக வெல்லம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெல்லத்தையும் தண்ணியும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டேன்.
1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சோயா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். சாஸ் எல்லாமே இந்த சிக்கன் மேலே படுற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை. இப்போ ஃபுல்லாக கிளறி விட்டாச்சு, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஃபைனலாக போடுறதுக்காக, அதை மேலே கார்னிஷ்காக போட்டுடலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தாலே அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சிக்கன் கொண்டாட்டம் ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு, காரம், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு இந்த சிக்கன் கொண்டாட்டம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் பிரியாணி, அப்புறம் புலாவ் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கும் இந்த சைட் டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பா கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சுடிதார், குர்த்தாலாம் வாங்கினா கை எப்படி அட்டாச் பண்ணுறது, சைடு எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. இப்போது அதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து சுடிதார் டாப்பு, ரெடிமேடாக எடுத்த சுடிதார் டாப் தான். இது வந்து முக்கால் கை கொடுத்துருக்காங்க, அதாவது 3/4 ஹேண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடல். சைடில் கொஞ்சம் பிடிச்சிட்டு கை வந்து டைட் பண்ண வேண்டியது இருக்கும். இதோட ஃபேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், நம்மளோட கால் ரொம்ப தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபேண்ட்டும் கொஞ்சம் டைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 டாப் எடுத்திருக்கேன். அது வந்து ஒன்று ஒயிட் கலரில், இன்னொன்று ப்ளூ கலரில். இந்த ப்ளூ கலர் டாப்போட ரேட் வந்து 139 ரூபா. ஒயிட் கலர் டாப் வந்து 119 ரூபா. இதில் வந்து ஹேண்டே இல்லை ஒயிட்டில். ப்ளூ கலரில் வந்து ஆல்ரெடி கை கொடுத்துருக்காங்க, ஆனால் 3/4 மாடலும் கிடையாது, சின்ன கை மாடலும் கிடையாது. ஸோ அதை ஆல்ட்ரேட் பண்ணணும். அளவுக்கு வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு டாப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு சிசரும், மார்க் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கரும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மார்க்கர் இல்லைன்னா கலர் சாக் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு டாப் போட்டிருக்கேன், நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டிய டாப்பு. இது மேலே வச்சுருக்கிறது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கரெக்டான அளவு. அதில் வந்து தையல் இருக்கு இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணி அப்படியே சைடில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது டார்க்காக அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இன்னொரு சைடு மார்க் பண்ணும்போது இந்த டாப்ஸை நான் அப்படியே திருப்பி போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தையல் போடுற சைடே மார்க் பண்ணி இருந்தால் தைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மார்க் மேலேயே நம்ம தைச்சிடலாம், அதனால தான். இப்போ இந்த டாப்பை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அளவு டாப்பை வந்து அது மேலே கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே ஆல்ரெடி நம்ம தையல் போட்டிருக்க இடத்துக்கு கீழே அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இந்த சைடும் மார்க் பண்ணியாச்சு. இதை நல்லா டார்க்காக மாற்றிடலாம். இப்போ கை வந்து இதிலேயே கொடுத்துருப்பாங்க, அதை பிரித்து தனியாக எடுத்துக்கணும். கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். மேலே வந்து ஷேப் இல்லாமல் அவங்க கட் பண்ணியிருக்காங்க. நம்ம கை தைக்கிறதுக்கு ஷேப் மாதிரி நம்ம லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு ஷேப் கொடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற துணியை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த துணி வந்து சின்னதாக இருக்கிறதால நான் அளவுலாம் வைக்கல, இது கரெக்டாக இருக்குன்னு அப்படியே விட்டுட்டேன். இதுவே துணி பெருசாக இருந்ததுன்னா ஆல்ரெடி உங்கள் டாப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் கை அளவு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு டாப்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நான் அடிக்கடி என்னோடய டாப்ஸுக்கு நான் மார்க் பண்ணி தைக்கிறதால என்னோடய அளவு எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன், எதுவுமே அளவு டாப்லாம் எதுவும் வைக்காமல். நீங்களும் அடிக்கடி தைக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவு உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ 2 சைடும் நான் மார்க் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு இதோட கை வந்து பார்த்திங்கன்னா சின்ன கையும் கிடையாது, முக்கா கையும் கிடையாது. அதனால் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். 5 இன்ச்சு வந்து கை அளவு இருந்தால் போதும். 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ 6 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒரு கோடு போட்டுட்டு இப்போ கட் பண்ணிடலாம். 2 கையையும் நான் சேர்த்து வச்சு தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணோம்னா 2 கையையும் சேர்த்து கரெக்டான அளவில் கட் ஆகிடும். இதில் வந்து கையில் தையல் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஆனால் நம்ம இப்போ கட் பண்ணதால் மடித்து தைக்கணும். ஸோ சைடில் இருக்கிற தையலை வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம மடித்து ஒரு தையல் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம பிரித்து விட்டால் போதும். எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தச்சிடலாம். ஃபஸ்ட்டு கையோட கீழே வந்து மடித்து தைக்கிற அளவு வந்து நம்ம மடித்து தைச்சிப்போம். அதுக்கப்புறமா டாப்பில் இதை ஜாயின் பண்ணலாம். ரெண்டு கையிலையும் கீழ்ப்பகுதியை மடித்து தைச்சாச்சு. இப்போது ஜாயின் பண்ணுறதுக்கு டாப்ஸில் வந்து ஹாம்கோல் கிட்ட தையல் போட்டிருப்பாங்க. அதை 2 இன்ச் அளவுக்கு பிரித்து விட்டுடலாம். நம்ம கைப்பகுதி தைச்சோம்ல, அதில் சென்டர் பார்ட்டும் இந்த டாப்ஸில் மேலே அந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிற சென்டர் பார்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் மேலேருந்து தைச்சிக்கிட்டு வரேன். ஏன்னா இப்படி தைச்சோம் அப்படின்னா எக்ஸஸாக வந்து துணி இருந்ததுன்னா சைடில் போயிடும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வச்சு தைச்சோன்னா பிகினருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நல்லா தைச்சி கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்க ஸ்டார்டிங்லேருந்தே தைச்சிட்டு வரலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மேல் பகுதி சென்டர் பார்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அதை அப்படியே திருப்பிட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தையல் போட்டுடலாம். கை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம தையல் போடணும். 5.5 இன்ச்சு இல்லைனா 6 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு கை லூஸு கரெக்டாக இருக்கும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு தையல் நம்ம அப்படியே கொண்டு வந்துடலாம். கீழே வந்து உடம்புக்கு ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அது மேலேயே அப்படியே தையல் போட்டுடலாம். நான் எப்பயுமே கையிலேருந்து உடம்பு வரைக்கும் தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இன்னும் 2 தையல் வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கேப்பில் வந்து தைச்சிருப்பேன். ஏன்னா நம்ம குண்டாயிட்டோம் அப்படின்னா பிரித்து விட்டுக்கலாம். அது இல்லாமல் 2-3 தையல் போட்டிருந்தோம்னா துணியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரியே மீதி 2 டாப்ஸும் தைச்சிடலாம். அவ்வளோதான், நான் 3 டாப்ஸுமே தைச்சிட்டேன். ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடையில் வந்து தச்சு இருக்கிற டாப்ஸ் நம்ம வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டைலரிங் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படி இல்லைனா விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.